ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஜாவா. ஓகேவா? ஒன் ஆஃப் த மேஜர் ஃபீச்சர் இன் ஊப்ஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது ஒன் ஆஃப் த மேஜர் ஃபீச்சர். இன்ஹெரிட்டன்ஸை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஓவர் ரைடிங் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற வேர்டையும் நம்ம ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து பேமெண்ட் கேட்வே ரெடி பண்ணுறோம். ஓகேவா? அந்த பேமெண்ட் கேட்வே வந்து யூபிஐ வழியாக பே பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு கிளாஸ். யூபிஐ வழியாக பே பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தடை முன்னாடியே டைப் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ லென்த் அதிகமாகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மெத்தடு வாய்டு பில், அடுத்து வாய்டு பே, தென் இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நீங்கள் எப்படி அசைன் பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த ஃபைலை நான் வந்து யூபிஐ பேமெண்ட் டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணதா அசைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டாப் லெவல் கிளாஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. சிங்கிள் சோர்ஸ் ஃபைலில் மல்டிபிள் டாப் லெவல் கிளாஸஸ் என்ன பண்ணலாம், அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுங்க. டாப் லெவல் கிளாஸ் ரொம்ப முக்கியமான வீடியோ தான். தென் பார்த்தீங்கன்னா அடுத்து டெபிட் கார்டு வழியாகவும் பே பண்ணலாமா? இந்த டெபிட் கார்டுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன்னா வாய்டு பில், அடுத்து வாய்டு பே. இந்த பேக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், பேமெண்ட். ஓகேவா? பேமெண்ட் டன் த்ரூ டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த கிரெடிட் கார்டில் பில் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. பில் பேர் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கு. பே அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா பேமெண்ட் டன் த்ரூ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் இருக்குது. 3 கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லையும் 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தடில் இந்த பில் அப்படிங்கிற மெத்தடு சேம் லாஜிக்கை தான் என்ன பண்ணியிருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டே வருது. பே மெத்தடு கூட லாஜிக் வந்து வேற, பட் பில் மெத்தட் வந்து ஒரே லாஜிக்கை தான் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ இந்த மெத்தட் வந்து 3 கிளாஸ்லையுமே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இது என்ன ஆகுது, ஸோ இது வந்து ஒரு திரும்ப வந்த மெத்தடே வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? இது நல்லாவா இருக்கும்? வந்ததை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில் மெத்தடை மட்டும் தனியாக கொண்டு வந்து வேற ஒரு கிளாஸ்க்குள்ள நான் போடுறேன். ஓகே, வேற ஒரு கிளாஸ்க்குள்ள நான் போடுறேன். அந்த கிளாஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரெக்டாக எக்லிப்ஸ்குள்ள போயிடலாம். பேமெண்ட் கேட்வே. ஓகேவா? இந்த ப்ரைவேட் கீவேர்ட் லாஜிக்லாம் கொஞ்சம் அப்புறம் சொல்லலாம். இவனும் இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பேமெண்ட் கேட்வே அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். பில் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பில் அப்படிங்கிற மெத்தடு யாருக்கெல்லாம் தேவைன்னா, யூபிஐ பேமெண்ட்டுக்கு தேவை, டெபிட் கார்டுக்கும் தேவை, கிரெடிட் கார்டுக்கும் தேவை. ஏன்னா அவங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பில் வந்து ஜென்ரேட் ஆகும் இல்லையா? ஸோ காமன் மெத்தடை கொண்டு வந்து நான் இங்கே தனியாக ஒரு கிளாஸ் வச்சாச்சு. தென் இந்த கிளாஸ்ல இருந்து அந்த யூபிஐ பேமெண்ட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது மூணும் இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸை என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, இன்ஹெரிட்டன்ஸ். அப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, இன்ஹெரிட்டன்ஸ். அதுவும் பேமெண்ட், அது இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா ப்ராப்பர்ட்டியை அக்யர் பண்ணுறது. ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்னொரு கிளாஸுக்கு என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். இதில் யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து சைல்டு, யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து பேரண்ட். ஸோ அதை எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட். எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறது கீவேர்டு. இப்போ உங்கள்கிட்ட இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூசிங் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு அப்படின்னு எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு கொடுத்ததுக்கப்புறம் எந்த கிளாஸ்ல இருந்து நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்க போறீங்களோ அந்த கிளாஸோடைய பேர். ஓகேவா? ஓகே, எடுத்தாச்சு. தென் இந்த கிளாஸ்க்கு நான் வந்து பே அப்படிங்கிற மெத்தடை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மெயின் மெத்தட் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மெயின் மெத்தடில் நான் என்ன பண்ண போறேன், இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போறேன். அப்படி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, இந்த கிளாஸுக்கு நியூ யூபிஐ பேமெண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியாச்சு. இதை கொண்டு வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூசர் 1 அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். தென் வந்து கிளாஸ் பேரையே வச்சாச்சு ரெஃபரன்ஸ் டைப்புக்கு. ஓகேவா? ஸோ இது ஏன் வே 1னா, இது ஒரு வழி, ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுல இது ஒரு வழி. அப்போ இன்னும் நிறையா இருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த U1 வச்சு எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறேன். U1 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு நான் சைல்டு கிளாஸில் இருக்க பே அப்படிங்கிற மெத்தடை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. தென் U1 டாட்
ஐ திங்க் அங்கே வந்து பில் இருந்துச்சா, பில் அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தடே என்னால் அக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இது எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னா அந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டால தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? ரென்எஸ் பேமெண்ட் டன் த்ரூ யூபிஐ பில் பெய்டு அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. தென் அடுத்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ரெண்டாவது வே இது வந்து வே 2. ஸோ வே 2 முடியறதுக்கு முன்னாடி வே 1 வச்சு சொல்லிக்கலாம். அதாவது பேரண்ட் ரெஃபரன்ஸை வச்சு ஸ்டோர் பண்ணுறப்ப u1 கேன் ஆக்சஸ் u1 அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கேன் ஆக்சஸ் பேரண்ட் அண்ட் சைல்டு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இப்போதான் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபயர் பற்றி பேசியிருப்போம். அங்கே இந்த இடத்துல நான் ப்ரைவேட் கீவேர்டு வச்சுட்டா அப்பவும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ப்ரைவேட் கீவேர்டு வச்சா எதப்பா தெரியும், வித்தின் கிளாஸ்க்குள்ள தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். வித்தின் கிளாஸ்க்குள்ள தான். அப்போ இங்கே எனக்கு என்ன பண்ணியிருக்கணும், எரர் த்ரோ பண்ணியிருக்கணும். சேஞ்ச் விசிபிலிட்டி என்ன வருதுன்னா, எனக்கு சேஞ்ச் விசிபிலிட்டி ஆஃப் பில் அப்படிங்கிறத ப்ரொடெக்டடாக மாற்ற சொல்லுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்டு நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ஏற்கனவே இங்கே இடத்துல பார்த்துருப்போம். எங்கே இருக்குது ப்ரொடெக்டட் டிஃபால்ட் protected modify allow access within the same package and from subclasses even if they are in different packages. இந்த எந்திரத்தில் வந்து சப்போர்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு இருக்கா? ஓகே. இப்போ நம்மளால பிரைவேட் அப்படிங்கிற மெத்தடை டைரக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதை இப்போ புரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒரு டிஃபால்ட்டாக இருந்தால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? செக் பண்ணி பார்ப்போமா? டிஃபால்ட்டாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா டிஃபால்ட் வித்தின் தி பேக்கேஜ். ஓகே. அப்போ ப்ரைவேட் அப்படின்னு போட்டானா வேற வழியே இல்லையா இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு? செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வாய்டு டிஸ்பிளே தென் பில்லை நான் இதுக்குள்ளே நான் போகிறேன். இந்த கிளாஸ்க்குள்ளே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. இதுக்கு பேர் என்னன்னா, பிரைவேட் வச்சுட்டோம்னா இந்த மெத்தடை நான் வந்து டைரக்ட் ஆக்சஸ் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன். இந்த பில் அப்படிங்கிற மெத்தடை டைரக்ட் ஆக்சஸ் பண்ணல, டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுவாங்க. அந்த டிஸ்பிளேக்குள்ள பில் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, u1 டாட் பில் இருக்க நமக்கு தெரியாது, விசிபிலிட்டி இருக்காது. டிஸ்பிளே ஆனால் விசிபிலிட்டியில் இருக்கும். ஓகே. இப்போ மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆகுது. அப்போ நான் இந்த இடத்துல சென்டென்ஸ் மட்டும் லைட்டாக மாற்றணும். என்ன மாற்றணும்? எக்ஸப்ட் எது? எக்ஸப்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படி பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கு, ஒரு மெத்தடுக்குள்ள இன்னொரு மெத்தடை வச்சு கால் பண்ண முடியும். ஓகேவா? டைரெக்டாக பண்ண முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் வே, அடுத்த வே 2. வே 2 நியூ. இப்போ இதை நல்லா கவனிங்க, வீடியோ விட்டுட்டு போகாதீங்க. பிரச்சனை எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் வரும். நியூ யூபிஐ பேமெண்ட். ஓகே. இதை கொண்டு வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் 2 பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணுறேன். என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். பேமெண்ட் கேட்வே. ஓகேவா? இப்போ இந்த u2 வச்சு u2 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேவே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, u2 வச்சு அந்த ப்ரைவேட் மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது, காட்டாது. அதாவது பில்லு தானே, பில் அப்படின்னு நான் கால் பண்ணேன்னா வராது. ஏன்னா நான் இன்னுமே சைல்டு கிளாஸில் தான் இருக்கேன். அதாவது இந்த u2 எதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னா, சைல்டு கிளாஸோடைய ரெஃபரன்ஸ், அதாவது சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டுடைய ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. அதனால எனக்கு மறுபடியும் என்ன பண்ணால் பில்லோடைய விசிபிலிட்டியை ப்ரொடெக்டடாக மாற்று அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த u2 வச்சு சைல்டு கிளாஸில் இருக்கிற பே அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஓகேவா? பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு என்னால் என்ன பண்ண முடியாது,
சைல்டு கிளாஸ்ல இருக்கிற பே அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே எந்த இடத்துல நடந்துருக்குன்னா கம்பைல் டைம்ல நடக்குது. கம்பைல் டைம்ல நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் எந்த டேட்டா டைப், அதாவது எந்த நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு பார்க்கும் பேமெண்ட் கேட்வே. அப்போ பேமெண்ட் கேட்வேக்குள்ள போகும். உள்ள போயிட்டு பார்க்கும். என்ன பார்க்கும்னா டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்க்கும். டிஸ்பிளே இருக்கு. அண்டு மறுபடியும் பே அப்படிங்கிற மெத்தடு பேரண்ட் கிளாஸ்ல தான் போய் தேடுமே தவிர சைல்டு கிளாஸ்ல இருக்கான்னு செக் பண்ணாது. என்ன பண்ணாது? சைல்டு கிளாஸ்ல இருக்கான்னு செக் பண்ணாது. புரியுதா? அப்ப இந்த பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு என்ன நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்ப சைல்டு கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வரும். அதை மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்றப்ப நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு சிண்டெக்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சிண்டெக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு தென் சைல்டு கிளாஸ் உடைய சிண்டெக்ஸ் இருக்கும். தென் இதை வந்து வேலிடா அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரண்ட் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் பேரண்ட் கிளாஸ் உடைய ரெஃபரன்ஸை வந்து சைல்டு கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் ஆனால் என்ன எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா பேரண்ட் கிளாஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் பிரைவேட் கீவேர்டு இல்லாத ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அடுத்து வே3. அடுத்த வேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ள எதெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வேல் அப்படின்னு பார்க்குறோம். நியூ பேமெண்ட் கேட்வே. இப்போ எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்? எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்? பேரண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். பேரண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி user3 பேமெண்ட் கேட்வே. ஸோ அதிலே ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து என்னது வே3. இவங்களுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். u3 அப்படிங்கிற யூசருக்கு வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ண முடியும். தென் பில்லை கால் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் சைல்டு கிளாஸ்ல இருக்கு. தென் மறுபடியும் u3 டாட் பே அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. இவங்களாலையும் பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டினா அதில் இருக்க வேரியபிளும் சேர்த்து தான் சொல்லிட்டு வரேன். ஓகேவா? நான் வேணா இந்த இடத்துல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு வந்துருவோமா? என்ன வேரியபிள் பண்ணலாம்? ஸ்ட்ரிங்கு நேம் ஈக்குவல் டு கேட்வே அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கேட்வே வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இதையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். u3 டாட் நேம். ஸோ u3 டாட் நேம் நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் அவுட் பண்ணுறதுல பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். u3 டாட் நேம். இதுலையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். u2 டாட் நேம் sy சோல u2 டாட் நேம். இங்கேயும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா வேரியபிளுக்கு சொல்லாமல் போயிட்டேன்னா நீங்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கவே மாட்டீங்க. u1 டாட் நேம். ஓகேவா? மூணுமே முடியும். இது இப்போதைக்கு எரர் த்ரோ பண்ணும். நான் அதே மாதிரி ஓகே. தென் ஆப்ஜெக்ட் வந்து 3 வழியில் கிரியேட் பண்ணியாச்சா? அடுத்து 4வது வழி என்ன உங்களுக்கு வந்திருக்குன்னா, இப்போ பேரண்ட் கிளாஸ்க்கு சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வே1ல பேரண்ட் கிளாஸை ஸ்டோர் பண்ணோம்ல. சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்ணோம்? பேரண்ட் கிளாஸை ஸ்டோர் பண்ணோம். இப்போ அதே மாதிரி பேரண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வே4 பேரண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்மளால சைல்டு கிளாஸை ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணிடலாம். நியூ பேமெண்ட் கேட்வே ஈக்குவல் டு இவர் வந்து user4 என்ன பேர் வைப்பீங்க? வச்சிருந்தோம் யூபிஐ பேமெண்டா? யூபிஐ பேமெண்ட்.
என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸ் கேஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒன்று த்ரோ பண்ணும். அதெல்லாம் டைப் மிஸ்மேட்ச் கேனாட் கன்வெர்ட் பேமெண்ட் கேட்வே டு யூபிஐ பேமெண்ட். அதாவது சைல்டு கிளாஸோடைய ஆப்ஜெக்டை பேரண்ட்ல போய் ஸ்டோர் பண்ண முடியும், ஆனால் பேரண்ட் கிளாஸோடைய ஆப்ஜெக்டை சைல்டில் போய் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இது என்னது தப்பு. ஓகேவா? இப்போ மொத்தம் 3 வழியில் கிரியேட் பண்ணலாம். அதில் ஆக்சசிபிலிட்டி எங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே V1 தான் பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு சைல்டு கிளாஸ்லேயே ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும், பேரண்ட் கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ண முடியும், சைல்டு கிளாஸில் இருக்கிறதையும் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, வேறு ஏதாவது சொல்லாமல் இருக்கேன்னா தென் இது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த V2 என்ன சொல்லுவாங்கன்னா அப்கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பை வச்சு ஒரு டைப் கேஸ்டிங் இருக்கும், நாரோவிங் அண்டு வைடனிங். அது வந்து தனியாக வீடியோவில் இருக்குது. இது வந்து ரெஃபரன்ஸ் வச்சு, அதாவது ரெஃபரன்ஸ் டைப்பை வச்சு டைப் கேஸ்டிங். ரெஃபரன்ஸ் டைப்னா இதுதான், இது ரெஃபரன்ஸ் வேரியபிள், இது வந்து ரெஃபரன்ஸ் டைப்பு. அதாவது சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேரண்ட் கிளாஸில் ஸ்டோர் பண்ணால் அதுக்கு பேர் என்னன்னா அப்கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது தனி வீடியோலேயே வரும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா டவுன் கேஸ்டிங் என்னன்னு தனி வீடியோலேயே வரும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நான் இன்ஹெரிட்டன்ஸ் தான் சொல்லியிருக்கேன், மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி பேசலை. மெத்தட் ஓவர் ரைடிங் வரப்போ நான் இந்த இடத்துல எதை ஞாபகம் வச்சு சொன்னேன், இந்த V2ல இந்த U2 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு சைல்டு கிளாஸில் இருக்கிற மெத்தடையும் என்னால் என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதை வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் நடக்கிறப்ப தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நோட்ஸுக்குள்ளே உள்ள வரலாம், எதாவது சொல்லாமல் இருக்கு. நான் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு இருக்குன்னு தெரியும். பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிற பேருக்கு சூப்பர் கிளாஸ்னாலும் அதே தான், பேஸ் கிளாஸ்னாலும் அதான். யார் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குறாங்களோ அவங்க பேரண்ட் கிளாஸ், சூப்பர் கிளாஸ், பேஸ் கிளாஸ் அப்படின்னு 3 பேரில் சொல்லலாம். யார் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க சைல்டு கிளாஸ், சப் கிளாஸ், டெரிவேட்டிவ் கிளாஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இன்ஹெரிட்டன்ஸோடைய மெயின் யூஸ் வந்து கோடு ரீயூசபிலிட்டி அண்ட் ரெடியூசஸ் கோடு டூப்ளிகேஷன் அண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டிங் எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி. அது என்ன எக்ஸ்டெண்டிங் எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா என்ன மீனிங்? எக்ஸிஸ்டிங்னா ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதாவது இதை விட நான் கொஞ்சம் என்ன பண்றேன்னா இம்ப்ளிமெண்டேஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன பண்றேன்? இம்ப்ளிமெண்டேஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்டெண்டிங் ஃபீச்சர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுதான் என்ன சொல்றோம்னா மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தனி வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போர்ட்ஸ் பாலிமார்பிசம். பாலிமார்பிசத்தில் மெத்தட் ஓவர் லோடிங் சொல்லிட்டேன். இப்போ வந்து மெத்தட் ஓவர் ரைடிங், அதுவும் தனி வீடியோவில். இது ரெண்டும் தனி வீடியோவில் வரும். தென் இஸ்ஏ ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இஸ்ஏ ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் ஒரு அதாவது சைல்டு கிளாஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது. அதாவது சைல்டு கிளாஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் பேரண்ட் கிளாஸ்னா, இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட அனிமல் அப்படின்னு ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? அனிமல் அப்படின்னு ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு. சைல்டு கிளாஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக் அப்படின்னு ஒரு. அப்போ டாக் இஸ் ஏ அனிமல் இல்லையா? ஸோ அதான் சார் சைல்டு கிளாஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் பேரண்ட் கிளாஸ். இப்போ நான் அதான் பண்ணேன், என்ன பண்ணேன், யூபிஐ பேமெண்ட் இஸ் ஏ பேமெண்ட் கேட்வே. யூபிஐ பேமெண்ட் இஸ் ஏ, இதை தான் என்ன சொல்லுவாங்க, இஸ் ஏ ரிலேஷன்ஷிப். இட் மீன்ஸ் சைல்டு கிளாஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் பேரண்ட் கிளாஸ். இதே இது இப்போ வைக்கல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, இந்த வைக்கல் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள இந்த கிளாஸை வச்சு கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணப்ப கார் இஸ் ஏ வைக்கல். புரியுதா? இதுக்கு பேர் தான் என்னது, இஸ் ஏ ரிலேஷன்ஷிப். அடுத்து ஹேஸ் ஏ ரிலேஷன்ஷிப்னு ஒன்று சொல்லுவோம், அது வந்து நான் அப்புறமா சொல்லுவேன். இஸ் ஏவுக்கும் ஹேஸ் ஏவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத. இப்போ இஸ் ஏ புரிஞ்சா, டாக் இஸ் ஏ அனிமல், கார் இஸ் ஏ வெஹிக்கிள், அதாவது சைல்டு இஸ் ஏ பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் இங்கே டிசைன் பண்ணதும் அப்படி தான் டிசைன் பண்ணேன். யூபிஐ பேமெண்ட் இஸ் ஏ பேமெண்ட் கேட்வே அப்படின்னு. ஸோ அடுத்து இன்னொரு கிளாஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ நான் இதுக்கு ட்ரை பண்ணல. இப்போ நான் இங்கேயே 3 கிளாஸ் ட்ரை பண்ணிருந்தேன், யூபிஐக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெபிட் கார்டுக்கு சிண்டெக்ஸ் எழுதி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு.
டெபிட் கார்டுக்கு, கிரெடிட் கார்டுக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ம் ஓகே. ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அது ஒரு வீடியோலயே முடியுமா அல்லது 2 வீடியோல முடியுமா எனக்கு தெரியல. 2 வீடியோ ஆயிடும். கண்டிப்பா 2 வீடியோ வந்துரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அது பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது புரியலனாலும் சொல்லுங்க. மறுபடியும் வேற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.